கன்னி ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 1/6/2026 வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, சனி பகவான் வந்து பாருங்க 7ஆம் பாவம் கண்டக சனியா இருக்காரு. கண்டக சனியா இருக்காரு அப்படின்னும் போது ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வேணும். டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் காஷியஸா இருக்கணும். அதே மாதிரி கணவன் மனைவி உறவு முறையில ஒரு நிதானம் அப்படின்றது வேணும். நீ 1 பேச நான் 10 பேச, நீ 2 பேச நான் 20 பேச, நீ 20 பேச நான் 200 பேச அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்கக்கூடாது. விட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா நல்லது. விட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த உறவு ஸ்ட்ராங்கா இருக்கும். விட்டு கொடுக்கல அப்படின்னா அந்த உறவுல முறிவினை அப்படின்றதுக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அட ஏம்மா நீங்க வேற, நானே இதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னா உங்களோட ஆப்ஷன் தான். எப்போ முறிவினை வரும் அப்படின்னு காத்துட்டு இருந்தேன் அப்படின்னா உங்களோட ஆப்ஷன் தான். நீங்க எப்படி வந்து இதை வந்து கொண்டு போக முடியுமோ கொண்டு போய்க்கோங்க. பட் பிளான்ஸ் கொடுக்கக்கூடிய பலன்களை நான் சொல்றேன். சரி, அதுக்கடுத்து 6ஆம் பாவத்துல ராகு, ருணரோக சத்ருஸ்தானத்துல ராகு. கடன் இல்லாத, எதிரி இல்லாத, நோய் இல்லாத ஒரு வாழ்க்கையை ராகு பகவான் கொடுக்க ரெடியா இருக்கான். பெரிய லெவல்ல கடன் வாங்கக்கூடாது. எங்கனாலும் கடன் கேட்டா கிடைச்சிடும், பெரிய லெவல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். முற்பகுதி பெருசா எந்த ப்ராப்ளம் கிடையாது, நல்லதுதான். குருனோட பார்வை இருக்கு. கேத்து 12ஆம் பாவம். நிறைய பேர் வெளிநாடு போறதுக்கான பிராப்தம், கடல் தாண்டி இன்டர்நேஷனல் கரன்சிஸை கையாளுறதுக்கான பிராப்தம், ஆன்மீகத்தை குறித்த தேடல், இறை வழிபாடு பண்றது, ஜீவ சமாதி போறது, தீர்த்த யாத்திரை போறது, புனித நதிகள்ல நீராடுறது, ஃபாரின் டூர் போறது, இப்படி நிறைய நல்ல விஷயம் நடக்கும். இது எல்லாமே பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா, தொழில் ஸ்தானத்துல குரு, 10ல் குரு. பொதுவா சொல்லுவாங்க 10ல குரு பதவி பறி போகும் அப்படின்னு. அப்படி பயப்பட வேண்டாம். பொதுவா 10ல குரு வராரு அப்படின்னும் போது நம்ம தொழில் செய்யற இடத்துல நிறைய ப்ரெஷர்ஸ் வரும். அந்த ப்ரெஷர்ஸை நம்ம ஓவர் கம் பண்றோம். சின்ன சின்ன கான்ஃபிளிக்ட்ஸ் வரும், வேலை பளு அதிகரிக்கும், வேலை நேரம் அதிகரிக்கும், நம்மளுக்கு ரெஸ்ட் இல்லாத மாதிரி தோணும். இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, நல்லது அப்படின்னு சொல்லலாம். கடின உழைப்பு அப்படின்றது போட்டீங்க அப்படின்னா குருவை ஈஸியா ஓவர்டேக் பண்ண முடியும். இது முற்பகுதி. அப்படியே பிற்பகுதிக்கு வரலாம். பிற்பகுதி சனி பகவான் வந்து பாருங்க கண்டக சனியா தான் இருக்காரு. ஆனா குருனோட 9ஆம் பார்வை அவர் மேல பதியுது. அப்ப சனி கொடுக்கக்கூடிய கெடுபலன்கள் அப்படின்றது பெருசா இருக்காது. அது வந்து பாருங்க, சனி வந்து அவர் நம்மள பெருசா டிஸ்டர்ப் பண்ண போறது இல்ல. நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்கலாம், அவர் பாட்டுன்னு அவர் அமைதியா இருக்க போறாரு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய பிளஸ். அதுக்கப்புறம் ராகு 6ஆம் பாவம், ருணரோக சத்ருஸ்தானத்துல ராகு, குருனோட பார்வை இல்ல. ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது தேவை. நிறைய பேருக்கு ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வர்றதுக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா டைஜஸ்டிவ் டிசார்டர்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. பெரிய லெவல்ல கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னா ட்ராப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஆக அதுல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. கேட்டு சேம் பொசிஷன், மாற்றம் கிடையாது. அதுக்கப்புறம் குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா, முற்பகுதியில தொழில் குருவா இருந்தவர் பிற்பகுதியில லாப குருவா வருவார். லாப குரு என்ன பண்ணுவாரு, நீங்க என்ன தொழில் செய்றீங்க அப்படின்னாலும் அதுல வந்து உழைப்பு அப்படின்ற மூலத்தை போடும்போது ஒரு பெருத்த லாபம் அப்படின்றத கொடுத்துருவாரு. அதுக்கும் மேல வந்து பாருங்க, உங்களோட ஆஹ் அக்கா அண்ணா இவங்களோட சப்போர்ட் கிடைக்கும். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நெட்வொர்க், அவங்க வந்து ஒரு பெரிய நெட்வொர்க் வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. உங்க ஃப்ரெண்ட்ஸ்னால ஒரு ஆதாயம் அது வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல குருனோட பார்வை 3, 5, 7 நம்மளோட இளைய சகோதர தைரியஸ்தானத்தை பார்க்கறதுனால தம்பி தங்கச்சி சப்போர்ட், நம்மளோட தைரியமும் தன்னம்பிக்கையும் ஜாஸ்தி இருக்கு. நம்ம ரொம்ப ஆக்கப்பூர்வமா சிந்திக்கிறோம், அதனால சாதிக்கிறோம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கும்போது பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சொத்து பத்து இருக்குன்னா வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. குழந்தை இல்ல அப்படின்னு வைத்தியம் பண்றீங்க அப்படின்னா குழந்தை பிராப்தம் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பாருங்க, நம்ம பிள்ளைங்க எனக்கு பெரிய சேலஞ்சா இருக்காங்க அப்படின்னா அந்த பிள்ளைங்களோட குணாதிசயங்கள்ல மாற்றம், பிள்ளைங்க ஓரளவுக்கு மாறுறதுக்கு நல்லபடியா வந்து பாத்தீங்கன்னா அவங்க லைஃப்ல கொஞ்சம் அப்லிஃப்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கலத்திர ஸ்தானத்தை குரு பார்வை இருக்கு. கணவன் மனைவி உறவு முறையை குரு வந்து பாத்தீங்கன்னா இணைச்சே வைப்பார். இருக்கக்கூடிய கான்ஃபிளிக்ட்ஸை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லிஃபை பண்ணுவார். அதாவது எனக்கும் என் கணவருக்கும் பெருத்த மனஸ்தாபம் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் விட்டு கொடுக்குற தன்மை உங்களுக்கும் வரும் அவங்களுக்கும் வரும். நிறைய கன்னிராசி என்பர்களுக்கு லவ் வரும், ரிலேஷன்ஷிப் வரும், கணவன் மனைவி உறவு அப்படின்றதுல அன்பு மேலோங்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆக கன்னிராசி அன்பர்களுக்கு முற்பகுதி நல்லா இருக்கா, பிற்பகுதி நல்லா இருக்கா அப்படின்னா பிற்பகுதி ரொம்ப நல்லா இருக்கு. எவ்வளவுங்க நீங்க எங்களுக்கு பெர்சன்டேஜ் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். 70% கொடுக்கும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலன்க. இப்ப நான் வந்து பாருங்க கடுமையான ஒரு கஷ்டத்துல இருக்கேன், பெரிய பிரச்சனையில இருக்கேன். வீடு வாங்கலாமான்ற யோசனை இருக்கு. குடும்பத்துல வந்து பாருங்க பிள்ளைங்களால பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, என் கணவரால பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, சொத்து பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. என் சொத்து எனக்கு வருமா வராதான் தெரியல, என் புள்ள திருந்தாதான் தெரியல. இந்த மாதிரி பல குழப்பங்களும் பல பிரச்சனைகளும் இருக்கு அப்படின்னா அதுக்கு உங்க சுய ஜாதகம் தாங்க தீர்வு. என் சுய ஜாதகத்தை பார்த்து நான் தீர்வு ஏற்படுத்திக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க. நான் பேசிட்டு இருக்கும் போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.